ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூரி சப்பாத்திக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கூடவே மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு மசாலாவோட இந்த கொண்டைக்கடலையை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடும். நல்லா சுட சுட பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.